27 வருடத்துக்கு பிறகு சொந்த மல்ல இந்திய அணியை வீழ்த்தி சீரியஸை கைப்பற்றி பிரம்மாண்ட சாதனை படைச்சிருக்காங்க இலங்கை அணி. இந்திய விசஸ் ஸ்ரீலங்கா 2 பேருக்கும் இடையான 3வது ஓடிய மேட்சில் எப்படி இலங்கை ஜெயிச்சாங்க, இந்த சீரியஸ் தோல்விக்கு பிறகு இந்திய அணி என்னென்ன மோசமான சாதனைகள் படைச்சாங்க, இந்த சீரியஸ் தோல்விக்கு யார் காரணம், எதெல்லாம் மோசமாக இந்திய அணி இந்த சீரியஸை லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல 3வது ஓடிஐ மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா அணி மீண்டும் பேட்டிங் ஆனாங்க. அந்த அணியில் நிசங்கா, பெர்னாண்டோ தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க. குறிப்பாக சிராஜ் ஓவரை கங்கணம் கட்டி வச்சு செஞ்சாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 19 ஓவருக்கு 89 ரன் அடித்தாங்க. ஆனால் 19வது ஓவரில் 5வது பால் 89 ரன் ஸ்ரீலங்கா இருக்கும்போது முதல் விக்கெட்டாக நிசங்கா 65 பாலுக்கு 45 ரன் அடிச்சிருக்கும் போது அக்சர் பட்டேல் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக உள்ள வந்த குசால் மெண்டிஸ் பெர்னாண்டோ கூட பார்ட்னர்ஷிப் வச்சு 2 பேரும் அதிரடியாக விளாண்டாங்க. இதில் பெர்னாண்டோ 102 பாலுக்கு 96 ரன் அடிச்சிருக்கும் போது ரியான் பராக் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு 4 ரனில் சத்தத்தை தவற விட்டு அவுட் ஆயிட்டார். அதற்கப்புறம் அதிரடியாக விளாண்ட மெண்டிஸ் 82 பாலுக்கு 59 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக, அடுத்ததாக வந்து அசலங்கா 12 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த விக்ரமன் 1 பாலுக்கு டெக் அவுட்டில் சிராஜ் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போக, ஜெனிதா 12 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் போட்ட பாலில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. வில்லலிங்கி 3 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது ரியான் பராக் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக, கடைசியாக உள்ள வந்த குமுடு மண்டிஸ் 19 பாலுக்கு 29 ரன் அடிச்சு கேமியோனாக் விளையாட ஸ்ரீலங்கா அணி 50 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டில் பெருக்கி 248 ஒரு மிகப்பெரிய டார்கெட் இந்தியாவுக்கு செட் பண்ணாங்க. ஏன்னா இந்த சீரியஸில் இந்திய அணி முதல் மேட்ச்சில் தான் 230 போராடி ட்ரா பண்ணியிருப்பாங்க. அடுத்த மேட்ச்சில் 108க்கே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக இந்திய அணிக்கு பார்க்கப்பட்டது. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் ரியான் பராக் 3 விக்கெட்டும், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், சிராஜ் தலா ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த மிகப்பெரிய டார்கெட்டை அடிக்கணும்னா அதிரடியாக விளையாடணும்னு ரோஹித் சர்மா வழக்கம் போல அதிரடியாக விளையாண்டாலும் துணை கேப்டன் கில் 14 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது பார்ட் டைம் பவுலர் பெர்னாண்டோ போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு துணை கேப்டன் கில். அடுத்ததாக வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப் அமைச்சாலும் அதில் விளையாண்ட ரோஹித் 20 பாலுக்கு 35 ரன் 6 பவுண்டரி ஒரு 6 175 கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கும்போது வெள்ளலிங்கி போட்ட பாலில் குசால் மெண்டிஸ்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக வந்து ரிஷப் பண்ட் 9 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது தீக்ஷனா போட்ட பாலில் குசால் மெண்டிஸ் பண்ண செம்பீட்டில் அவுட் ஆகிட்டு வெளில போக, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி 18 பாலுக்கு 20 ரன் 4 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது வெள்ளலிங்கி போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டார். இதன் மூலம் இந்த சீரியஸில் ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக எல்பி விக்கெட் மூலம் விராட் கோலி அவுட் ஆகி 3 முறை வெளியேறி அவர் கிரிக்கெட் கெரியர்லேயே பண்ணாத ஒரு மோசமான சாதனையை பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் உள்ள வந்த செய்யஸ் 7 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது வெள்ளலிங்கி போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போக, அடுத்ததாக வந்து அக்சர் பட்டேல் 7 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது வெள்ளலிங்கி போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். ரியான் பராக் 13 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக, சிவம் துபே 14 பாலுக்கு 9 ரன்ல அவுட் ஆக, கடைசியாக வந்த வாஷிங்டன் சுந்தர் 25 பாலுக்கு 30 ரன் அடித்து போராடி இருப்பார். ஆனால் கடைசி விக்கெட்டாக குல்தீப் 30 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது வெள்ளலிங்கி போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போக, இந்திய அணி 26.1 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பிறகு 138 ரன் மட்டும் அடித்ததுனால 110 ரன் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெற்று 2-0ங்கிற கணக்கில் இந்த சீரியஸை கைப்பற்றி 27 வருடத்துக்கு பிறகு ஸ்ரீலங்கா அவங்க சொந்த மண்ணில் இந்தியாவை ஓடிஐ சீரியஸில் வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காங்க. இதற்கு முன்பு சச்சின் தலைமையிலான ஓடிஐ சீரியஸ் 1997ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்துச்சு. அந்த சீரியஸில் இந்தியா தோற்றுருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த சீரியஸில் 27 வருடத்துக்கு பிறகு இலங்கை கிட்ட தோற்று பல்பு வாங்கியிருக்காங்க இந்திய அணி. இந்திய அணியுடைய இந்த மோசமான தோல்விக்கு இந்தியனுடைய மோசமான மிடில் ஆர்டர் பேட்டிங் மற்றும் இந்தியனுடைய மோசமான ஸ்குவாட் தேர்வு மற்றும் இந்தியனுடைய மோசமான பிளேயிங் 11 தேர்வு காரணம். கம்பீர் பயிற்சியாளராக உள்ள வந்தா கேகேஆர் அணி போல இந்திய அணி செயல்படும் பார்த்தா பஞ்சாப் அணி போல இந்திய அணி செயல்படுது, கேகேஆர் அணி போல இலங்கை அணி செயல்படுது. ஸோ அணியுடைய தேர்வு சிறப்பாக இருந்து கரெக்டான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்திய அணி இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு இருக்கு.